கழுதை போல் முன்னேறு. அதோட டைட்டில் படித்ததில் பிடித்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மக்களே, கந்தன் என்பவன் 2 கழுதைகளை தனக்கு உதவியாக வைத்திருந்தான். அக்கழுதைகளில் ஒன்று தவறுதலாக ஒரு பாழடைந்த கிணற்றுக்குள் விழுந்தது. இந்த பாழடைந்த கிணற்றில் தண்ணீர் இல்லாமல் இருந்ததால் இந்த கழுதைக்கு லேசான காயங்களுடன் கழுதை தப்பித்து கொண்டது. ஆனாலும் கழுதையால் மேலே எழும்பி வர முடியவில்லை, கிணற்றுக்குள் மாட்டிவிட்டதால். இந்த கந்தனுக்கு இந்த கழுதையை எவ்வாறு மேலே கொண்டு வருவது என்பதில் ஒரே கவலையும் குழப்பமுமாக இருந்தது. அவனுக்கு உடலில் வலுவில்லை. என்ன செய்து இந்த கழுதையை நாம் காப்பாற்ற முடியும் என்பதில் ஒரே யோசனையாக இருந்தான். அவ்வாறு இருக்கும்போது கழுதையை பொதுவாகவே என்ன பண்ணலாம், கழுதையை மற்ற விலங்குகளை நம்ம என்ன பண்ணலாம், காலில் கட்டி எப்படியாவது உடலில் ஏதாவது கட்டி மேலே எடுக்கலாம். ஆனால் கழுதையை காலில் கட்டணும்னா கழுதை எட்டி மிதிக்கும். உதைக்கிற உதை பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் கழுதையை நம்ம நினைச்ச மாதிரி நம்ம கட்டி இழுக்க முடியாதுங்கிறதுல கந்தன் கவனமாக இருந்தான். கந்தனுக்கு மிகவும் வருத்தமாயிடுது. 2 நாட்கள் ஆகியும் இந்த கிணற்றுக்குள்ளே இருந்து இது கழுதையை காப்பாற்ற முடியவில்லை என்று மிகவும் வருத்தமடைந்து அக்கம் பக்கத்தினரின் உதவியை நாடினார். அக்கம் பக்கத்தினர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த கழுதை அவ்வளவுதான், இதை இனி கெட்டி மேலே எல்லாம் கொண்டு வர முடியாது, இது அவ்வளவுதான், இதை நம்ம மண்ணை போட்டு புதைச்சிருவோம், இது கஷ்டப்பட விடாமல் மேலே இந்த கழுதையை நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு மண்கள் போட்டு மண் அள்ளி சிறிதாக மண்ணை அள்ளி அதன் மேல் போட்டு பொதித்து விடுவோம் என்றதும் கந்தனும் ஒரு வித மனத்தோடு ஒப்புக்கொண்டார். கந்தன் அனைவரும் சேர்ந்து மண்ணை அள்ளி அந்த கிணற்றுக்குள் போட இந்த கழுதை உதறி தள்ளிவிட்டு இந்த கழுதை மேலெழும்பி வர ஆரம்பித்தது. மண்கள் போட்டு நிரப்ப கழுதை மேலெழும்பி வர ஆரம்பித்தது. மண்ணை உதறி அதன் மீது மிதித்து கடைசியில் கிணற்றை விட்டு மேலே வந்தது. இக்கதையை போலவே நம் மீது எத்தனை விமர்சனங்கள் விழுந்தாலும் அதை கழுதை மண்ணை உதறியது போல் உதறிவிட்டு அந்த விமர்சனங்களை நம் காலுக்கு உரமாக்கி விமர்சனங்களை ஏணியாக்கி நாம் முன்னுக்கு வர வேண்டும். மக்களே, விமர்சனங்கள் பலவிதமாக வரும். ஒருத்தன் வாழ்ந்தா இன்னொருத்தனுக்கு பிடிக்காது, ஒருத்தன் தாழ்ந்தா இன்னொருத்தன் சிரிப்பான். இப்படி ஒருத்தனுடைய முன்னேற்றமான முயற்சி பயணம் யாருக்கும் பிடிக்காது. அதனால அவனுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக என்ன வேணாலும் விமர்சனங்களை எழுப்புவாங்க. ஆனால் நாம